ஒவ்வொரு நிமிஷத்தில் வீட்டில் ஏதோ ஒரு குறைபாடுகள் வரும். வீடு எப்படி நீங்கள் எவ்வளோதான் இருந்தாலும் கூட நீங்கள் எவ்வளோ நல்லது செய்தாலும் இந்த நிலை வரும். அப்போ அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும்? அந்த நம்மளை சங்கடத்திலேயோ சலிப்பிலேயோ வெறுப்பிலையோ ஆழ்த்தக்கூடிய நிலைகள் நம்மளுக்கு வந்தால் மூக்கில் போய் உயிரிழப்பட்டு தான் அந்த உணர்ச்சிகள் நம்மளை இயக்குது. அப்போ நமக்குள்ள அந்த சங்கடம் என்ற எண்ணம் வரும்போது நினைச்சு இந்த ஆட்சினால் நம்ம கண் அது இழுக்குது. ஆன்மா மாற்று சுவாசிக்கிறது இது பண்ணுது. அப்போ அந்த கெட்ட அணுக்கள் தான் வளரும். நாம் சிந்திக்கும் நன்மை போயிடும். அந்த இடத்துல என்ன செய்யணும்? ஈஸ்வரான்னு சொல்லி ஒரு பிரேக் நம்ம கண்ணின் நினைவே உயிரோட வச்சு ஈஸ்வரான்னு சொல்லி அந்த துணை நட்சத்திரத்தின் பேரழி பெறணும். அப்போ என்ன செய்யணும்? அந்த சங்கடால இங்கே தடுக்கணும். உள்ளுக்கு உயிரை பட்டாதான் பண்ணணும். நெருப்பில் ஒரு பொருள் பட்ட ஒரு படம் வருது. அதே மாதிரி நம்ம உயிரை படாமல் அந்த இதை முதல்ல தடுத்து பழகணும். பழகணும்னு இந்த துணை நட்சத்திரத்தின் பேரழியும் பெறணும். இதன் வழி உள்ளுக்கு இருக்கணும். இதான் பிராணாயாமங்கிறது. பிராணாயாமம் இப்படி மூச்சு இப்படி இழுத்து விடுறதில்லை. இதை நிறுத்தி உள்ளுக்கு கூடி கொண்டு போவோம். இதுதான் சூரிய கலைங்கிறது. இது சந்திர கலைங்கிறது சாதாரணமாக போயிட்டு இருக்கு. இது சூரிய கலை. அப்ப நினைக்கிறோம் சூரியன் எடுத்து தான் எல்லாத்துக்கும் ஒளி அலைகள் அனுப்பும். சூரியன் நினைச்சது மற்ற காற்றில் இருக்கக்கூடிய அலைகளை எது வருதோ எடுத்து அந்த அலைகளாக இயக்கப்படும். இப்ப நம்ம நினைச்சு இந்த 6வது அறிவு கொண்டு அந்த துணை நட்சத்திரத்தின் பேரர்களை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நினைச்சணும். இந்த சூரிய கலை நினைச்சு உள்ளுக்க நேரடியாக போகுது. இங்க போகாதபடி தடப்பட்டு அப்ப அந்த நாம் எதை எடுத்தோமோ அந்த உணர்வு எல்லா அணுக்களையும் இயக்கப்படும் போது பிராணாயம் எல்லாத்தையும் நாம் இயக்கணும். தான் பிராணாயாமம். பிராணாயத்துக்கு இவங்க எத்தனை அர்த்தங்களை கொண்டு போறாங்க. அதனுடைய நாம் எதன் உணர்வோ நம்ம அணுக்களை அந்த நல்ல அணுக்களை உயர்த்தணும். அதனால்தான் 6வது அறிவே கார்த்திகேயா. தெரியுது, கஷ்டம் தெரியுது. அப்ப நினைச்சு தீமை பெறாதபடி தடுக்கணும். சேனாதிபதி எல்லா கலைகளையும் கத்துக்கிட்டு இருக்கலாம் இல்லைங்களா? அப்ப அந்த படைகளத்தை எப்படி பாதுகாக்கணும்ன்றதுனால சேனாதிபதி. 4வது அறிவு நம்மளுக்கு சேனாதிபதி கார்த்திகேயா. தீமையும் தெரியுது. அப்ப அது தீமையை அடக்கிது. இப்ப இன்னொரு வரையும் அது சக்தி பெறுவதற்கான பழக்கம் கொடுக்குறோம். இப்போ அந்த துணை நட்சத்திரத்தின் பேரவர்களை பெற வேண்டும் சொல்லி குடும்பத்தில் எண்ணி இருக்கு. தப்பு யாரும் செய்யலை. நாம் நினைக்கிறோம் நாம் தான் தப்பு பண்றோம் நாம் அல்ல. நெருப்பில் ஒரு பொருள் போட்டா எப்படி அந்த வாசனை வருது இதே மாதிரி தான் நம் உயிரில் இந்த படும் உணர்வு தக்க பெருனா அதில் அடிமையாயிட்டு போகுது. அப்போ சேனாதிபதி 4வது அறிவு நினைச்சு நம்ம உடல் சாப்பிட்ற ஆகாரத்தை நஞ்சை மலமாக பிரிச்சு நஞ்சின் தெரிஞ்ச பிரிக்கக்கூடிய சக்தி 4வது அறிவு. அப்போ இந்த 6வது அறிவாக நாம் எடுத்து அந்த துணை நட்சத்திரத்தின் உணர்வை உயிரில் மோத செய்யணும். அப்போ அது என்ன செய்யுது? இது கெட்டது போகாதபடி மறைப்பு வந்துடும்.